வெல்கம் டு பட்ஜெட் மாமா கேஜெட் மாமி யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேஜெட் மாமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ மட்டன் கறி, 1 கப் பொட்டுக்கடலை, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, 10 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு, ஏலக்காய் கிராம்பு 5 பீஸ் எடுத்துக்கோங்க, பட்டை 1 பீஸ் எடுத்துக்கோங்க, சோம்பு குருமிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 1/2 கப் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கரை வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் போடணுங்க. ஆயில் போட்டு கொத்துக்கறி போட்டு நல்லா வதக்கணுங்க. இதில் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க, அதுலேயே தண்ணி வரும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். தண்ணி ஊற்றுனீங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு வராதுங்க. அதுவும் இல்லாமல் பொரிக்கும் போது உடஞ்சிருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். பாருங்கள் எவ்வளோ தண்ணி அதுலேருந்து நுர வருதுன்னு. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலருங்க. கலர்னிங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆயில் இருக்குது. சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடிடுங்க. 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா வரன்னு இருக்கணும் கைமா கொத்துக்கறி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணணும். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, குருமிளகு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது. தேங்காய் துருவலும் போட்டு அரைச்சிக்கோங்க. தேங்காய் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணி வச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொத்துக்கறி அரைக்கணுங்க. 2 தனித்தனியாக அரைச்சிக்கோங்க, அதுதான் நல்லது. ஒன்றா அரைச்சிங்கன்னா நைஸாக அரையாது. கறியை அரைச்சி வச்சுங்க. அதையும் போட்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொத்தமல்லி தழை, பொட்டுக்கடலை மாவு எல்லாம் போட்டு நல்லா பிசைங்க. பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு டைட்டாக வருங்க. உருண்டை பிடிச்சி பாருங்கள், உடையாத மாதிரி இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் பொட்டுக்கடலை மாவை பரப்பி அது மேலே பிடிச்சி வச்ச உருண்டையை வைங்க. அப்புறம் மாவில் உருட்டி அதை எடுத்து ஆயிலில் போடுங்க. நல்லா சூடான ஆயிலில் போடணுங்க. போட்டதுக்கப்புறமா மிதமான சூட்டில் பொன்னிறமாக பொரிக்கணுங்க. அவ்வளோதாங்க, சுவையான கிறிஸ்பி மட்டன் கோலா உருண்டை ரெடிங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.